குட் மார்னிங் சோல்ஸ். நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு வந்து இந்த இறை சார்ந்த வழி, அதாவது நம்மளோட ஆத்மாவை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து வாழணும். கடவுளை கடவுளை வந்து நம்மளுக்கு உள்ள உணர்ந்து வாழணும் அப்படின்றது தான் வந்து ஒரு கரெக்டான வழியில போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய ஆளுங்க வந்து என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து சாமியாரா போயிடுறாங்க. எல்லாத்தையும் துறந்துட்டு சித்தர்களா அந்த காட்டுக்குள்ள போய் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளும் அந்த மாதிரி ஆயிருவோமோ, இந்த மாதிரியான வழியில போனா நம்மளும் அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவோமோ, குடும்பத்தை விட்டுருவோம், சம்பாதிக்கணுன்ற எண்ணம் போயிரும், எது மேலேயுமே பற்று இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலா வந்து நிறைய 99% ஆஃப் த பீப்புள் வந்து இதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா இது வந்து ஒரு நம்மளா வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறது. ஏன்னா ஏன் அவங்கெல்லாம் போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு யாருமே வந்து எப்படி வாழணுன்ற உண்மைய அவங்க பேரண்ட்ஸும் சொல்லி தரல, சுத்தி உள்ளவங்களும் சொல்லி தரலன்ற போது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு தர்ஸ்ட் வந்துருது. இல்ல இத தாண்டி வாழ்க்கையில என்னமோ இருக்கு, என்னமோ இருக்குன்னு யோசிக்கும்போது, அவங்களுக்கு வந்து இந்த குடும்ப கடமைகள் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும்போது, எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அந்த உண்மைய கண்டுபிடிக்கணுன்றதுக்காக போனவங்க தான் வந்து அந்த செயின்ட்டா மாறுனவங்க, முனிவரா மாறுனவங்க. அவங்க எல்லாருமே என்னன்னா, யாரும் அவங்களுக்கு வந்து எப்படி வாழணும்னு வந்து ப்ராப்பரா கைட் பண்ணாம, ப்ராப்பரா சொல்லி தராம, நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் லைஃப்பால வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைஃபோட போய் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து அந்த மாதிரி போயிடுறாங்க. ஆனா, அத கண்டுபிடிச்சு சொல்றவங்க வழியில நம்ம ஓகே இதுதான் உண்மை போல இருக்கு. இந்த பாத்ல நம்ம போனா நம்ம லைஃப் வந்து ரொம்ப வொண்டர்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சு போகாம, எல்லாருமே என்ன நெனச்சிடுறாங்க அப்டின்னா, அவங்க மாதிரி நம்ம ஆயிடுவோமோ! அப்டின்ற மாதிரியான ஒரு அறியாமையில தான் திருமூலர் வந்து எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாட்டு இதெல்லாமே. ஓகேங்களா? எவ்வளோ அந்த வருஷம்லாம் நம்மளால கணக்கு கூட பண்ண முடியாது. 10,000மோ, 20,000 வருஷமோ. அதுக்கு முன்னாடி எழுதின சாங்க, அதுல எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் கவர் பண்ணியுமே, இப்ப வந்து உட்காந்து நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ற மாதிரியான ஒரு நெலைமையில தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால இதுல திருமூலர் வந்து ரொம்ப டீட்டெயில்டா அழகா சொல்லியிருக்காரு. இந்த 2 சாங்கும் சேர்த்து சொன்னா தான் வந்து மேட்சா இருக்குன்றனால நான் வந்து இந்த சாங் சொல்றேன். கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் சாங் 724வது சாங் பார்ப்போம். "உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே." இந்த லாஸ்ட் லைன் வந்து நெறைய தடவ நம்ம எங்கெங்கேயாவது பார்த்துருப்போம். "உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு." ஆனா அதுக்கான மீனிங் வந்து கிளியரா புரியாம ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங் மூலமா நம்ம வந்து உண்மையிலே அவங்க என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உடம்பார் அழியில் அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாடி ரிலேட்டடான விஷயம் மேல ஓவர் அட்டாச்மெண்ட் காட்டக்கூடிய ஒரு பர்சன். அ எனக்கு என்னோட அழகு ரொம்ப முக்கியம். என்னோட ஹெல்த் முக்கியம். நான் ரொம்ப லக்ஸூரியா வாழணும். நான் வந்து அந்த மாரி மெட்டீரியல் திங்ஸ் இருக்கு இல்லையா? எனக்கு வாழ்றதுக்கு வந்து ரொம்ப ரிச்னஸ் வேணும். நல்லா நெறைய சாப்பிடணும். ரொம்ப பணக்காரங்களா வாழணும். அப்புறம் நெறைய நகை போட்டுக்கணும். அப்படியே என் பாடிய வந்து ரொம்ப சூப்பரா வச்சுக்கணும். என் அழகு எனக்கு முக்கியன்ற மாரி எல்லா விதமான உடம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான விஷயங்களையும் நீங்க பண்றீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு நாள் உடம்பு வந்து சீக்கிரமா அழிஞ்சு போயிரும். 2வது உயிரார் அழிவர். நீ உடம்பு மேல ஓவரா அட்டாச்மெண்ட் வச்சிருந்தாலும் நீ அழிஞ்சு போயிருவ. உயிர் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சிருந்தாலும் அழிவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உயிர்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிராணன், எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து அதுல ஓவர் இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அ நான் வந்து பிரீத்த வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன். நான் என் பிரீத் மூலமா வந்து என்னோட மூச்சு காத்த வந்து பயிற்சி பண்றது மூலமா நான் எப்பவுமே யங்கா இருக்க ட்ரை பண்றேன். ஹெல்த்தியா இருக்க ட்ரை பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெறைய இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரியா யோகா, குண்டலினி யோகா, அப்புறம் நெறைய அந்த தந்த்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த மூச்சு பயிற்சியில. அ அ பிராணா ஒர்க் அவுட்ஸு, பிராணா எக்ஸர்சைஸ் அப்படின்லாம் நெறைய சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமா
அந்த இறைவனை கனெக்ட் பண்றதுக்கு தான் இது எல்லாமே உருவாக்கியிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல அது என்ன ஆயிருக்கும்னா, அந்த இறைவனோட கனெக்ட் ஆகுற அந்த கான்செப்ட்டே தூக்கி போட்டுட்டு, ஆ ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, இது நோய் நொடி இல்லாம இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து அ மனசளவுல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் தான் அப்படின்ற மாரி இத வந்து அ இதையும் வந்து ஒரு வேர்ல்ட்லி திங்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதத்தான் வந்து அவர் வந்து இங்க வந்து உயிரால் அழிவர் அப்படின்னு. நீ வெறும் வந்து உடம்பு அட்டாச்மெண்ட் இல்லாம நீ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள நீ பண்ணாலும், நீ அழிஞ்சு தான் போவ அப்படின்றத இங்க சொல்லியிருக்காரு. அடுத்து திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபர்மான உண்மையான அந்த ஞானத்த நீங்க அடையவே மாட்டீங்க. இது 2 மேலயும் நீங்க டூ மச் அட்டாச்மென்ட் வச்சிருந்தீங்க அப்டின்னா, உண்மைனா மெய்ஞானம். மெய்ஞானம்னா என்ன? இறைவன் ஒருத்தர் தான் அ நெஜம். அந்த இறைவன் வந்து நம்மளுக்குள்ள தான் இருக்கிறாரு. இறைவன் காட்டுற வழிய நம்ம கரெக்ட்டா உணர்ந்து, நம்ம எடுத்துட்டு போம்போது, நம்ம லைஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாறிரும். இவ்வளதான். இதுதான் மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்த உணரவே மாட்டாங்களாம் அவங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. ஆனா, நான் வந்து என்ன பண்ணேன் அப்டின்னா, இந்த உடம்ப வந்து எப்படி வந்து கரெக்ட்டா வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு, நான் வந்து என்னோட உடம்பையும் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டேன், என்னோட உயிரையும் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டேன் அப்படின்றது தான் "உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே." அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீ எது மேலயும் டூ மச்சா அப்சஸ் ஆயிட்டு, மெய்ஞானத்த வந்து அப்சஸ் ஆனீன்னா, அட்டாச்மெண்ட் ஆனீன்னா, உனக்கு உண்மை ஞானம் என்னன்னு தெரியாம போயிரும். அப்ப தெரியாம போம்போது ஆட்டோமேட்டிக்கா இது 2மே வந்து நீ என்ன தலைகீழா இருந்தாலும் உன்னால வந்து இதோட அழிவ வந்து காப்பாத்த முடியாது. அழிஞ்சு தான் போகும். வேரஸ் வந்து உன்னோட உடம்ப வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணுன்றத தெரிஞ்சுட்ட அப்டின்னா, உனக்கு உன் உடம்பையும் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்க தெரியும். உன்னோட அந்த உயிர் மூச்சு காத்து இருக்குது இல்லையா? அதுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி அது எல்லாத்தையுமே உன்னால உணர்ந்து அழகா வந்து உன் லைஃப்ப வந்து ஒரு ரித்தம் மாதிரி எடுத்துட்டு போ முடியும். உனக்குள்ள இறைவன் வந்து வழிகாட்டுவாரு அப்படின்றத இந்த பாட்டுல சொல்லியிருக்காரு. எவ்வளோ சூப்பரா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அதாவது நீ எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போகாதன்றத தான் இறை இதுல வந்து சொல்லியிருக்காங்க. உடம்ப நீ அப்படியே வெறுத்துக்கிட்டு, நான் அந்த உடம்ப வந்து கவனிக்கவே மாட்டேன். அப்படியே பட்னியாவே கிடப்பேன். வெறும் தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். இல்ல எதுவுமே சாப்பிடவே மாட்டேன். இல்ல ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப டூ மச்சா வந்து வருத்திக்கவும் வேண்டாம். அதே சமயம் டூ மச் ஆஃப் அந்த பிரெத் எக்ஸர்சைஸஸ் பண்றதுலயே வந்து ரொம்ப அப்சஸ் ஆவாங்க. ரொம்ப எந்த நேரமும் வந்து அந்த மூச்சு காத்தையே கவனிச்சுக்கிட்டு, அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு, வேற எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. அந்த மாதிரியும் நீ பண்ண தேவையில்ல. அதே மாரி டோட்டலா இத பத்தி கவனமே இல்லாம, அப்படியே உனக்கு புடிச்ச மாதிரி போறது மாதிரியே வாழ்க்கையும் போ வேணாம். கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு, உடம்ப வந்து கெடுத்துக்கிட்டு, அதே மாரி எல்லா விதமான சென்சுவல் பிளஷர்ஸ் மேலயும் ஓவர் அட்டாச்மென்ட் குடுத்துட்டு, அதுதான் ஏதோ கரெக்ட்டு. மத்தவங்கலாம் முட்டாளுங்க. இதுங்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு சொல்லிட்டு, அது மேல ஓவர் அட்டாச்மெண்ட் காட்டி போகவும் வேண்டாம். பெர்ஃபெக்ட்டா உன்னோட உடம்பையும், உயிரையும் வளர்க்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியில நீ போன அப்படின்னா, அந்த மெய்ஞானம்ன்றது உனக்கு வந்து கிடைச்சிரும். அந்த மெய்ஞானம் கிடைச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது, நான் அந்த 2வது சாங் வந்து ரொம்ப மேட்சா இருந்துச்சு. அந்த சாங் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். "ஈராறு கால் கொண்டு எழுந்த புரவியை பேராமற் கட்டிப் பெரிதுண்ண வல்லீரேல் நீராயிரமும் நிலமாயிரத் தாண்டும் பேராது காயம் பிரான்நந்தி ஆணையே." அதாவது ஈராறு கால் கொண்டு எழுந்த புரவி அப்படின்னா, ஈராறு அப்படின்னா அது அவங்க ஏஐல வந்து எனக்கு வந்தது வந்து 10 காலு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. பட் ஈராறுனா 2 இன்டூ 6 12 தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அது வந்து சொல்லுச்சு. 12 12 கால் உள்ள புரவி, அதாவது குதிரை. அந்த 12 கால் அப்படி என்னன்றது நான் இது முடிச்ச உடனே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பேராமற் கட்டி, அதாவது அத வந்து அந்த 12 காலையும் வந்து நீங்க வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணி, அந்த 12 கால் இருக்கக்கூடிய குதிரைய 4 கால் இருக்கும்போதே அந்த குதிரைய நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப 12 கால் இருக்கக்கூடிய குதிரைன்னா யோசிச்சு பாருங்க. அத வந்து கொஞ்சம் கூட வந்து அது கண்ட்ரோல் இல்லாம போகாதபடிக்கு ஸ்மார்ட்டா, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா அத வந்து புடிச்சு, அதே சமயம் அது நம்மளோட கண்ட்ரோல்ல அத போற அளவுக்கு நம்ம வந்து மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாவும், ரொம்ப மாஸ்டராவும் ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த குதிரைய ஓட்டத் தெரிஞ்சு, கரெக்ட்டான வேகத்துல, கரெக்ட்டான வழியில நம்மளுக்கு அந்த குதிரைய வந்து மாஸ்டர் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, "நீராயிரமும் நிலமாயிரத் தாண்டுமாம்."
அதாவது நீர்ல வாழ்ற 1000 வருஷம், நிலத்துல வாழ்ற 1000 வருஷம்னு போட்டிருக்காங்க. அது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நெறைய வருஷம் வாழுவீங்கன்றது தான். அந்த வாட்டரும், லேண்டையும் என்ன மீன் பண்றாங்கன்னா, வாட்டர்னா நம்ம எமோஷனோட கனெக்ட் ஆனது. ஸோ எமோஷன்ஸு உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். அதே சமயம் லேண்டுன்றது ஒரு கோலு, ஒரு ஆம்பிஷனு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையோட பர்ப்பஸ் இதுதான். என் வாழ்க்கையில எனக்கு இதுதான் வேணும். நான் இத பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஈவன் மத்தவங்களோட வாழ்க்கைய ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு நெனைக்கிறது கூட ஒரு பர்ப்பஸ் தானே! அந்த மாதிரி ஒரு பர்ப்பஸோடையும், அதே சமயம் உங்க எமோஷன்ஸும் வந்து ரொம்ப ஏன்னா எமோஷன்ஸ் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. நம்மளுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் இல்லன்னா, நம்ம ஏஐ மாதிரி இருப்போம். ஏஐக்கு எமோஷன்ஸே கிடையாது. அந்த மாதிரி நம்ம மாறிருவோம். ரோபோட் மாரி மாறிருவோம். அப்படி இல்லாம, அழகா வந்து அந்த எமோஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நல்ல எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணி, நம்மளோட பர்ப்பஸையும் நோக்கி நம்மளால வந்து 1000 வருஷத்துக்கு மேல நம்ம பாடி வந்து பேராது காயம் அப்படின்னா, பாடி வந்து கெட்டே போகாதாம். நம்மளோட உடம்பு வந்து அப்படியே 1000 வருஷம் 1000ன்றத சும்மா சொல்லியிருக்காங்க. காலத்துக்கும் உடம்பு வந்து அப்படியே இருக்குமாம். "பிரான் நந்தி ஆணையே" அப்படின்னு லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. இது யாரு சொல்லியிருக்காங்க? நந்தி பகவான். நந்தி பகவான் தான் குரு. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் குருன்னு சொல்லுவாங்க. அவரு வந்து கமாண்ட் பண்ணியிருக்காரு. ஆணையே அப்படின்னா ஆர்டர் பண்றாரு. அ கண்டிப்பா இப்படிதான் நீ இருப்ப அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப அது டிவைன் கமாண்ட். இறை ஆணை மாதிரி அந்த குரு வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து அந்த 12 கால் இருக்கக்கூடிய குதிரை என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ 5 சென்சஸ். 12 காலுல 5 சென்சஸ்னா அந்த கண்ணு, மூக்கு, வாயி அந்த மாதிரி எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அம் அத எப்படி யூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட்டு நான் அதையே சொல்லிடுறேன். அந்த 5 சென்சஸ் தென் வந்து அந்த சென்சஸ யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் வேலைகள் பார்க்குறோம். அது வந்து கர்மேந்திராய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மனசு, அதுக்கப்புறம் புத்தி. இது எல்லாம் சேரும்போது தான் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த 5 சென்சஸ் என்னென்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த 5 சென்சஸ் மூலமா தான் நம்மளுக்கு வெளி உலக நாலேட்ஜே வந்து கிடைக்குது. வெளி உலகத்த நம்ம வந்து அ தெரிஞ்சுக்கிறது வந்து இந்த 5 விதமான சென்சஸ் மூலமா. அது என்னென்ன? கண்ணு. ஃபர்ஸ்ட்டு வந்து கண்ணு. கண்ணு மூலமா நம்ம பார்க்குறோம். 2வது காது. காது மூலமா கேட்குறோம். தென் மூக்கு ஸ்மெல் பண்றோம். நாக்கு டேஸ்ட் பண்றோம். தென் ஸ்கின் வந்து டச் பண்றோம். இந்த 5 சென்சஸ் மூலமா தான் வெளி உலக அனுபவமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த சென்சஸ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோன்றது அடுத்த 5. 5 கர்மேந்திராய அப்படின்னு போட்டிருக்காங்க. கர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்ஷன்ஸ் அதத்தான் சொல்றாங்க. செயல்கள். இந்த 5 சென்சஸ யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன செயல்கள் பண்றோம் அப்படின்னா, பேசுறோம். அதுக்கப்புறம் கைய யூஸ் பண்ணி ஏதாவது வேலை பார்க்குறோம். கால யூஸ் பண்ணி வேலை பார்க்குறோம். தென் வந்து நம்மளோட ஆனஸ் அந்த கெட்டது எல்லாம் கழிவு எல்லாத்தையும் வெளியேத்துற அந்த பகுதி. அதுக்கப்புறம் பிறப்புறுப்பு. அந்த ஜெனிட்டல்ஸ் மூலமா நம்ம குழந்தைய உருவாக்குறதும், மத்த வேலைகளுக்கும் நம்ம வந்து அத வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ரீப்ரொடக்ஷனுக்கும் இது சென்சுவல் ப்ளஷர்ஸுக்கும் அத வந்து யூஸ் பண்றோம். நம்ம வந்து அந்த ஜெனிட்டல்ஸ. இப்ப இது இது இதுதான் 10. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட மனசு, நம்மளோட புத்தி. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இத வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஆனா நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் இங்க வந்து இவர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. நீ வந்து யூஸே பண்ணாம இருன்னு சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் எதையுமே பார்க்க மாட்டேன். நான் எப்பவுமே கண்ண மூடிட்டு நான் தவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு எதுவுமே தேவையில்ல. இது எதுவுமே பொய்யி. இது எல்லாமே மாயை. இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவரு சொல்லவே இல்ல. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க லாஜிக்கலா. கடவுள் வந்து ஒரு பொருளையும் குடுத்துட்டு, அந்த பொருள யூஸ் பண்ணாதன்னு சொல்லுவாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டாருல்ல. நம்மளா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப நம்ம வீட்ல வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பொருள் வாங்கி குடுக்குறோம். விளையாட்டு பொருளோ ஏதோ ஒண்ணு. ஆனா, அத வந்து எப்படி சொல்லுவோம்? இந்த விளையாட்டு பொருள வச்சுட்டு இப்ப ஒரு வீடியோ கேமே வாங்கி குடுக்குறீங்க. வீடியோ கேம் வாங்கி குடுக்கும்போது, "நீ யூஸே பண்ணக்கூடாது இந்த வீடியோ கேம்" அப்படின்னா சொல்லுவீங்க? யூஸ் பண்ணு. ஆனா, லிமிட்டட் டைம் யூஸ் பண்ணு. ஜஸ்ட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணு. அதையே வச்சுக்கிட்டு முழு நாளும் உட்காராத. அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். அப்படிதான் கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த உலகத்த வந்து குடுத்துருக்காரு. நம்மளுக்கு நம்மளோட நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த சென்சஸ் வந்து குடுத்துருக்காரு. நம்ம உடம்போட ஒவ்வொரு பகுதியும் ஒரு ஒரு பர்ப்பஸ்க்காக குடுத்துருக்காரு. அத ஓவர் யூஸ் பண்ணி உன் வாழ்க்கைய கெடுத்துக்காதன்றது தான் இறைவன் சொல்ல வர்றது. என்னைய உணரு. அதே சமயம் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வாழு. அப்படி வாழ்ந்தீன்னா உனக்கு வந்து அடுத்தடுத்து பிளெஸ்ஸிங்ஸ் குடுப்பேன் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. இத புரிஞ்சுக்காம தான் எல்லாரும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ன உடனே எல்லாத்தையும் வெறுத்துட்டு, அப்படியே வாழ்க்கையவே வெறுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ.
இப்ப என்னன்னா, கண்ண வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விதமான அழகையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். நேச்சரா இருக்கலாம். பீப்பிள் கிட்ட வந்து அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம கண்ணுக்கு வந்து அவங்கள வந்து அழகா நம்ம நெனச்சா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல விஷயங்கள படிக்கிறதுக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளுக்குள்ள நல்ல குணங்கள் வர்றதுக்குரிய விஷயத்த படிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் கம்பேஷனோட மத்தவங்கள பார்க்கறதுக்கு, கருணையோட பார்க்கறதுக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், கண்ணுக்கு அவ்ளோ பவர் இருக்குன்ட்டு. நம்ம பேசலனாலும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய உண்மை வந்து நம்ம கண்ணு வழியா வெளியில தெரியும் அப்படின்றது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும். வேறஸ் அடுத்தவங்கள அப்பியரன்ஸ வச்சு ஜட்ஜ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து தப்பான விஷயங்கள பார்க்கறதுக்கு, வயலன்ஸ பார்க்கறதுக்கு, அதுக்கப்புறம் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்மள வந்து லோவா ஃபீல் பண்ணிக்கிறது, இல்ல அவங்கள லோவா ஃபீல் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அடிக்ஷனு இதெல்லாம் வந்து கண்ண வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ற விஷயங்கள். ஸோ இதே மாரி காதும் ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொன்னு வந்து நம்ம பார்க்கலாம். அத நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டா நான் வந்து அனுப்பி வைக்கிறேன். மூக்குன்னா அத வந்து எப்படி பண்ணணும்? அதே மாரி நாக்குன்னா நல்ல சாப்பாட சாப்பிடணும், நல்ல வார்த்தைகள பேசணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ஆப்போசிட்டா பண்றோம். நெறைய விஷயங்கள பண்றோம். ஸோ இப்படி ஒவ்வொன்னுலயுமே வந்து நல்ல எப்படி பண்ணணுமோ, எப்படி என்ன என்ன பண்ணுனா இறைவனுக்கு பிடிக்குமோ, அதே மாதிரியான விஷயங்கள மட்டும் நம்ம பண்ணிட்டு, அத வந்து ஓவர் யூஸ் பண்றது, அத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி நம்ம வாழ்க்கையவே அழிக்கிற மாரி நம்ம வந்து மிஸ்யூஸ் மட்டும் தான் பண்ணக்கூடாதுன்றது தான் இறைவன் சொல்ற விஷயங்கள். ஆ இதுல வந்து இப்ப மித்தது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட்டா போடுறேன். நீங்க பாருங்க. மனச வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுவோம், எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மனசு அப்படின்னா நம்ம வந்து மைண்டுன்றத கூட வச்சுக்கலாம். என்னன்னா, அ கிரியேட்டிவா யூஸ் பண்ணணும். அதே மாரி அன்பு, அமைதி, அதுக்கப்புறம் இறைவன் கிட்ட சரணாகதி அடைகிறத பத்தி மட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். நம்ம மைண்ட யூஸ் பண்ணணும். தென் ரொம்ப மைண்ட்ஃபுல்லா எல்லா வேலையும் பார்க்கணும். ஒரு வேலை பார்க்குறோம்னா, அதுல வந்து முழு கவனத்த செலுத்தணும். அதுக்கப்புறம் வந்து தர்மம் எதுவோ அதப்படி நம்ம நடக்க பார்க்கணும். இதுக்கெல்லாம் தான் நம்ம மைண்ட யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? ஓவர் திங்க் பண்றோம், கவலைப்படுறோம், தேவையில்லாத எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸையும் உள்ள கொண்டு வர்றோம். வந்து யார் மேலயாவது வெறுப்ப ஹோல்ட் பண்றோம், இரிட்டேட் ஆகுறோம், அன்னெசரியா வந்து செல்ஃபிஷ்ஷா நடந்து கோவப்படுறோம். இத மாரி பண்றோம், கம்பேர் பண்றோம், டவுட் பண்றோம். கண்ட்ரோலே இல்லாம தாட்ஸ் போற வழியில நம்மளும் போயிட்டுருக்கோம். அப்புறம் எந்த நேரம் பார்த்தாலும் கண்டபடி வந்து திங்கிங்க வந்து எடுத்துட்டு போயிட்டுருக்கோம். எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண தெரியாம அந்த மைண்ட வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதே அடுத்து வந்து இன்டலெக்சுவல்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமை, அந்த புத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புத்தின்றது வந்து ஸ்கில்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அத நெனச்சா எப்படி வேணா நம்மளுக்கு பண்ண முடியும். எல்லாருக்குமே எல்லா விதமான புத்திசாலித்தனமும் இருக்கு. அப்ப அத வச்சு எது உண்மை, எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். நம்மள பத்தி நம்ம வந்து பயங்கரமா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்குள்ள எது வந்து நம்மள வந்து ஆட்டி வைக்குது? நம்மளுக்கு என்ன வீக்னஸா இருக்கு? நம்ம எந்த விஷயத்துல வந்து தப்பு பண்ணிடுறோம்? எந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கரெக்ட்டா நடந்துக்காம தப்பான வழியில போயிடுறோம்? அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும். இப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வந்து கரெக்ட்டான வழியில தான் போறோமா? இறைவனுக்கு பிடிச்ச வழியில தான் போறோமா? இறைவன் காட்டுற வழியில தான் போறோமா? இல்லன்னா வேற எதுனாலயாவது நம்ம தப்பு பண்றோமா? அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த இன்டலெக்சுவல் அ புத்தி வந்து நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அத யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா, ரொம்ப அரகன்ட்டா நடக்கிறோம். ஆம் மத்தவங்க நம்ம பண்றது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா வந்து எப்பவுமே நம்ம வந்து சாதிப்போம். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு தயங்கவே மாட்டோம். யாராவது வந்து நல்ல அட்வைஸ் சொன்னா கூட அத மதிக்க மாட்டோம். இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள நீங்க வாங்க, உங்க சோல வந்து ரியலைஸ் பண்ணுங்கன்னு யாரு சொன்னாலுமே, மைண்ட் அரகன்ட்டா வந்து அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த புத்திய வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அந்த 12 கால் குதிரைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இத வந்து அ அவர் என்ன சொல்றாரு திருமூலர், இத வந்து நீ வந்து கரெக்ட்டா மட்டும் டேம் பண்ணி உன்னோட லைஃப்ல வந்து நீ எடுத்துட்டு போயிட்ட அப்டின்னா, நீ வந்து ஒரு எட்டர்னல் லைஃப்க்கு போயிருவ. நிஜமாவே நம்ம போவோமா இருக்கோம்? யாருக்கு தெரியும்? ஏன்னா, முன்னாடி காலத்துல இவங்க எல்லாருமே சித்தர்கள் எல்லாம் வந்து 3000, 5000 வருஷம் 5 யுகம்லாம் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்டின்னா, அப்ப அது உண்ம தானே. ஒண்ணு நம்ம பாடிக்கு அழிவே இல்லன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு சோல் தான் வாழும்ன்னு சொல்லியிருந்தா கூட நம்ம என்ன நினைக்கலாம்னா, நம்ம ஆத்மா வந்து அப்படியே அடுத்தடுத்து பிறப்பெடுத்து ரொம்ப சந்தோஷமா வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆக்சுவலா நம்ம பாடியே வந்து கெட்டு போகாது அப்படின்னா, நம்ம பாடி வந்து யூசுவலா இப்ப நம்ம எல்லாரும் வாழ்றது எப்படி வாழ்றோம்? ஒரு 30 வயசுக்கு மேல இருந்து ஏஜிங் ஆரம்பிச்சுருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏஜிங் வந்து ஒரு 80 இயர்ஸ்ல டோட்டலா வந்து ஒண்ணுமே இருக்காது. அப்படி ஒரு பழம் சுருங்கி போன மாதிரி நம்ம மாறிர்றோம். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன காரணம்?
என்னன்னா, நம்ம வந்து இந்த 12 விஷயத்தையும், இந்த 12 கால் குதிரைய கரெக்ட்டா வந்து டேம் பண்ணி எடுத்துட்டு போக தெரியாம, அதது வழியில போக விட்டு, அதோட பாதிப்பு மட்டும் தான் இந்த ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா, இப்ப வந்து லாஸ்ட் 1 இயரா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து நம்ம வந்து போக, 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 போக அ எனக்கு நல்லா தெரியுது என்னோட பாடியில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸு. நான் வந்து போன வருஷத்த விட இந்த வருஷம் வந்து அ என்னோட எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. என்னோட ஃபேஸ்ல வந்து அந்த ஏஜிங்ன்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அ சுத்தமா வந்து அந்த ஏஜிங் தெரியவே மாட்டேங்குது. அப்ப எனக்கு அவ்ளோ சர்ப்ரைஸா இருக்கு. அப்ப எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ள நம்ம வந்து அ அறியாமையிலயும், அந்த மாயையிலயும் நம்ம வாழ்ந்ததோட எஃபெக்ட் தான் ஏஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்ப இது இது வந்து மேட்ச் பண்ண முடியுது நம்மளால. அதனால நீங்க வந்து ஒரு எட்டர்னலா வாழணும். அதே சமயம் சந்தோஷமா வாழணும். இப்ப நெறைய பேர் வந்து ரொம்ப வெறுத்து போன வாழ்க்கை வாழ்றவங்க கிட்ட போய் நீங்க வந்து, "நீ வந்து 1000 வருஷம் வாழணுமான்னு?" கேட்டா, "ஐய்யய்யோ! அவ்வளோலாம் வேண்டாங்க. நான் பாட்டுக்கு சீக்கிரம் சாகுறேன்னு" தான் சொல்லுவாங்க. வேறஸ் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டவங்க கிட்ட போய் நீங்க கேளுங்க. "எனக்கு 2000 வருஷம் நீ குடுத்தா கூட எனக்கு பத்தாதுன்னு" சொல்லுவாங்க. நானும் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், "எனக்கு இந்த வாழ்க்கை புடிக்கல. இந்த வாழ்க்கைய வந்து சீக்கிரம் எண்ட் பண்றது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆளு தான். இப்ப தான் வந்து எனக்கு வந்து லைஃப்ப வந்து எப்படி வாழணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு, நீங்க வந்து 3000 வருஷம் எனக்கு வாழ்க்கை குடுத்தா கூட, அந்த வாழ்க்கைய வந்து நான் வந்து வாழ்ந்து, நெறைய பேர வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி, நெறைய பேரோட அறியாமைய வந்து சரியாக்கி, நானும் சந்தோஷமா வாழ்வேன். மத்தவங்களையும் என்னால சந்தோஷமா வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ்க்கு நான் வந்திருக்கேன். அப்ப இப்படிதான் வாழணும். இப்ப இதுல வந்து ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இது எல்லாத்தையும் நீங்க வந்து எஃபர்ட்ஸ் போட்டு, நீங்க வந்து உங்களோட 5 சென்சஸ கண்ட்ரோல் பண்ணி, இறைவன் காட்டுற வழியில வந்து அ நம்ம எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து வாழ வாழ ஆரம்பிச்சா தான், நம்மளுக்கு வந்து இறைவன் கண்ணுல வருவாரு அப்படின்றது தான் எல்லாரும் இப்ப வரைக்கும் நெனச்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து கடவுள அடையணும்னா, நம்ம வந்து ரொம்ப டிசிப்ளினா இருக்கணும். எல்லா விதத்திலயும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லிக்கர் சாப்பிடுறாங்க அப்டின்னா, நம்ம ஆல்கஹால் சாப்பிடுறதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு நம்மள ரொம்ப கட்டுப்படுத்திட்டு, அதே மாரி நம்ம கெட்ட விஷயங்கள் எதுவுமே பண்ணாம, அ நம்மளுக்குள்ள வந்து அந்த ஈகோ, அதுக்கப்புறம் அந்த லஸ்ட்டு, அதாவது அன்ரெகுலேட்டட் லஸ்ட்டு, தென் வந்து ஜெலஸு, பொறாம குணம், அடுத்தவங்களுக்கு காயப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்றத ஸ்டாப் பண்ணா தான் இறைவன அடைய முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து முயற்சி எடுப்போம். ஆனா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உண்ம வந்து ஒளிஞ்சிருக்கு. அத சொல்றேன். நான் லிஸ்ட்டு போடும்போது பாருங்க, இத்தன விஷயங்கள் கண்ணு இத செய்யக்கூடாது, மூக்கு இத செய்யக்கூடாது, வாய் இத செய்யக்கூடாது, கால் இத செய்யக்கூடாது, கை இத செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்கு. அத பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மாரி அசந்து போற மாதிரி இருக்கும். ஐயோ! இவ்ளோ விஷயத்த நம்ம சரி பண்ணணுமா? அப்படின்னு நெனச்சு நம்ம வந்து பயப்படுவோம். ஆனா, பிராக்டிகலி வந்து இது கஷ்டம் தான். ஏன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ் மனசும் சரி, நம்மளோட எமோஷன்ஸும் சரி, நம்ம இவ்ளோ நாள் வளர்ந்து வந்த விதமும் சரி, அது வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு வாழ விடாது. நம்மளே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா, இப்ப என்னோட மென்டீஸ்லயே நெறைய பேர் சொல்லுவாங்க. மேம் நான் வந்து இது எப்படியாவது ஆல்கஹால் சாப்பிடாம இருக்கலாம்னு நெனைக்கிறேன். நெனச்சு அதுபடி போணும்னு நெனைக்கிறேன். ஆனா, எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில நான் விட்டுர்றேன். என்னைய லூஸ் பண்ணிர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு பவர்ஃபுல். நம்மளுக்கு வந்து இந்த கெட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா? கெட்ட விஷயங்கள் நல்லா இருக்கு. ப்ளஷரபிளா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து ஒரு ப்ளஷர நோக்கி தான் போகும். தட் இஸ் குவைட் நேச்சுரல் இன் ஹியூமன் லைஃப். ஸோ, உண்மை என்ன அப்டின்னா, டீப் உண்மை என்ன அப்டின்னா, நீங்க இங்க இது எதையுமே விட நீங்க எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். இறைவன் கிட்ட சரணாகதி அடைங்க போதும். அவர் வந்து உங்கள வந்து மாத்துவாரு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அதாவது நான் எல்லா விஷயத்தையும் நான் வந்து நிப்பாட்டிட்டு தான் நான் இறைவன் கிட்ட போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது நடக்க வாய்ப்பே கிடையாது. நான் இப்படிதான் இருக்கேன். இதுதான் என்னோட கெட்ட எண்ணங்கள். இந்த மாதிரி தான் தப்பு தப்பா நினைக்கிறேன். தப்பு தப்பா பண்றேன். நான் வந்து எனக்குள்ள நெறைய கெட்ட விஷயங்கள் இருக்கு. கெட்ட பழக்கவழக்கங்கள் இருக்கு. கெட்ட சிந்தனைகள் இருக்கு. தப்பான வார்த்தைகள், உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான வார்த்தைகள பேசுறேன். உங்களுக்கு பிடிக்காத மாரியான செயல்கள நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா, நான் மாற விரும்புறேன். என்னால என்னால என்னைய மாத்திக்க முடியாது. ஆனா, நான் வந்து உங்க காலடியில விழுகிறேன். நான் மாற விரும்புறேன். நீங்க என்னைய மாத்துங்கன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஜஸ்ட் இந்த மெடிடேஷன், அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்றது டெய்லி ஏதோ ஒரு 1 ஹாரோ, 2 ஹவர்ஸோ அடுத்தவங்களுக்கு உதவியா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றது, உணவு தானம் பண்றது, அப்புறம் ஸ்பிரிச்சுவலா நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறது. அவ்வளதான். இத மட்டும் நீங்க பண்ண ஆரம்பிங்க. இறைவன் உங்களுக்குள்ள அப்படியே அந்த சக்தியா மாறி, ஆட்டோமேட்டிக்கா போக, 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 போக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவரே சரி பண்ணிருவாரு.
எவ்வளோ சிம்பிளான வழி பார்த்தீங்களா? ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இத ஸ்டார்ட் பண்ணும்போது, எனக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப வந்து இந்த ஆயிலி ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைடு ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவுட் சைட் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். நானே நெனப்பேன், ஏன் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு டேஸ்ட்டா தெரிஞ்சா நம்ம எதுக்கு இதெல்லாம் பண்ண போறோம்? ஹெல்த்தி ஃபுட்டுனாலே ஏன் நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு என்ன 43 இயர்ஸ் இப்ப. 42 இயர்ஸ் வரைக்கும் நான் அன்ஹெல்த்தியா தான் நெறைய சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். எனக்கு நேச்சுரலா வந்து அந்த ஃபுட்டு மேலலாம் வந்து விருப்பம் இல்லாம போயி, நேச்சுரலா இப்ப வந்து நல்ல ஃபுட்டு, ஹெல்தியான ஃபுட்டு மேல தான் எனக்கு விருப்பமே வர ஆரம்பிச்சுருச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அன்ஹெல்தி ஃபுட்ட பார்த்தா எனக்கு வாமிட் வருது. இந்த மாரி அந்த ஜங்க் ஃபுட்ஸு அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவ்ளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. நம்மள எப்படி கடவுள் வந்து இந்த அளவுக்கு மாத்திட்டாரு அப்படின்னு. இதே மாதிரி என்னோட எண்ணங்கள், என்னோட சிந்தனை, என்னோட பழக்கவழக்கங்கள், எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட ஆட்டிட்யூட்ஸு, அப்புறம் அ அ சின்ன சின்ன தப்பான வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? ராங் திங்ஸ் எல்லாமே இருக்கும்ல. அ நெகட்டிவ் அ அ கேரக்டர்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து என்ன ஆயிருச்சுன்னா, அதுவா போயிருச்சு. நேச்சுரலா சில இது வந்து கான்ஷியஸா வந்து கடவுள் வந்து என்கிட்ட வந்து கேட்பாரு சாய்ஸ். இந்தா இப்படி ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல நீ ஹானஸ்ட்டா நடப்பியா? இல்ல அதெல்லாம் ஹானஸ்டிலாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இப்போதைக்கு என்னைய காப்பாத்திக்கணும்னு நடப்பியா? அப்படின்னு சொல்லி என்கிட்ட சாய்ஸ் கேட்பாரு. சாய்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டோம். அப்ப இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும். அது நம்மளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சா கூட இறைவனுக்கு பிடிச்ச மாரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு, நான் எனக்கு வந்து ஹானஸ்ட்டா நான் இருக்க விரும்புறேன். அதனால என்ன கஷ்டம் வேணாலும் நான் பட விரும்புறேன்னு சொல்லிட்டு நான் அத சூஸ் பண்ணுவேன். ஆனா, எனக்கு அதனால எந்த கஷ்டமுமே வராது. நான் தைரியமா சூஸ் பண்ற வரைக்கும் தான் கடவுள் வந்து வெயிட் பண்ணுவாரு. நான் தைரியமா சூஸ் பண்ண பிறகு அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லாம, ஆக்சுவலா எனக்கு அது வந்து ரொம்ப பெரிய அ ஒரு வரமா மாறும். இத நான் பார்த்துருக்கேன். சில இது வந்து அன்கான்ஷியஸா நம்மளுக்கு பிடிக்காம போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லிக்கர் ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கு. ஆல்கஹால் சாப்பிடுற ஹேபிட் இருக்குன்னா, நீங்க ஆல்கஹால நிப்பாட்டிட்டு தான் இறைவன் கிட்ட வரணும்னு இல்ல. நீங்க பாட்டுக்கு அந்த ஹேபிட்டுக்குள்ளே இருங்க. ஆனா இறை சரணாகதி அடைங்க. டெய்லி இந்த விஷயங்கள பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் அந்த ஆல்கஹாலோட ஸ்மெல்லு கூட உங்களுக்கு பிடிக்காம போயிரும். அப்படிதான் நெறைய பேர் மாறுனாங்க. இது வந்து அன்கான்ஷியஸா நடக்கிறது. அந்த இடத்துல வந்து நீங்க உங்களுக்கு சாய்ஸே இருக்காது. நேச்சுரலா உங்களுக்கு பிடிக்காம போயிரும். ஸோ எவ்ளோ ஒரு வொண்டர்ஃபுல்லான லைஃப் பார்த்தீங்களா? நீங்க வந்து எதுக்கும் வந்து நீங்க முயற்சி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்ற இந்த விஷயங்கள மட்டும் பண்ண ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைய அப்படியே அவர் வந்து அழகா செதுக்குவாரு. எதுவுமே வந்து அ ஒழுக்கமா இருக்கட்டும், இல்ல ஒரு ஃபுட் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல லைஃப் கோலு, ஆம்பிஷனு நீங்க லைஃப்ல போற பாத்வேயா இருக்கட்டும், உங்களோட எண்ணம், அப்புறம் வார்த்தைகள், செயல் இந்த 3யுமே டோட்டலா வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஐடியல் பெர்சனா இறைவனே மாத்துவாரு. இது போதாதா நம்மளுக்கு? அதனால இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா உங்ககிட்ட இந்த குணங்கள்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கில்ட்டி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. வொரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓகே. இது எல்லாமே நான் இறைவன் காலடிய புடிச்சுக்கிட்டேன்னா அவ்வளதான். அவர் மாத்திருவாருன்ற நம்பிக்கைய மட்டும் வச்சுக்கிட்டு, நான் சொல்ற இந்த விஷயங்கள மட்டும் பண்ணுங்க. டூ மெடிடேஷன், டூ ஃபுட் சேரிட்டி, அப்புறம் டெய்லி இந்த மாரியான ஆடியோஸ லிசன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அ அ நீங்க வந்து நீங்க லிசன் பண்ணிட்டு, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அத வந்து உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸு, உங்க கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, அத அங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து நாலேட்ஜ் கெயின் ஆகும். அது இன்னும் வந்து டபுள் ஆகும். இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறத காட்டிலும், நீங்க புரிஞ்சு மத்தவங்களுக்கு சொல்லும்போது, இன்னும் அதோட பலன் வந்து ரெட்டிப்பாகும். இது நெறைய பேர் என்கிட்ட சொன்னது. அதனால நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இத மட்டும் நீங்க பண்ணாலே போதும். மித்தபடி உங்க லைஃப்ப வந்து இறைவனே பார்த்துப்பாரு. ஓகே. தேங்க் யூ ஆல்.